சென்னையில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் பணிகளுக்கு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனுமதி வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோரும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது சென்னையில் 8 இடங்களில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள TIDCO நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள டிமாண்டி காலனி தெருவிற்கு மெல்லிசை இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் பெயரை சூட்ட வேண்டும். வடபழனி கோவிலுக்கு தானமாக வழங்கும் மாடுகளை மாநகராட்சி பராமரிக்க அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிண்டி ரேஸ்கோ சாலையில் குதிரை பந்தய மைதானத்தின் நுழைவாயிலில் முதல் APT 4 சக்கர சர்வீஸ் ஸ்டேஷன் வரையிலும் உள்ள பகுதியினை அகலப்படுத்த அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் 7 இடங்களில் காலநிலை எதிர்ப்பு கடற்பாசி பூங்காக்கள் அமைக்க அனுமதி அளிப்பது உள்ளிட்ட 110 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.